ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான M1 பேப்பர், அது மட்டும் இல்லாமல் ப்ரிவியஸ் செமஸ்டரில் நீங்கள் வச்ச அரியர் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ எழுதியிருப்பீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் லாங் அரியராக இருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் பேப்பர் இப்போ வரைக்கும் கிளியர் பண்ணாமல் இன்றைக்கி வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு இந்த செமஸ்டரில் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிற எக்ஸாம்ஸோட பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க, தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க் வந்து சேஞ்ச் ஆகும், இன்டர்னல் கிடையாது. ஸோ அப்போ பாஸ் மார்க் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் 45 இல்லை வந்து 55 இல்லை 65 அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது கிடையாது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அங்கே வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு மேலே போகிறப்போ பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அட்டம்ப்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட்ங்கிறது அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் M1 எழுதிருக்கீங்க அப்படின்னா, M1லாம் இப்போ 8th செமஸ்டரில் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 அட்டம்ப்ட்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அஃபீஷியலாக உங்களோட அந்த பாசிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேயே ரெகுலேஷன் 2021 அஃபீஷியலாக சொல்லியிருப்பாங்க 14.2ல். அதாவது தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு வந்து பாஸ் மார்க் வந்து 50 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது 50% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எக்ஸாம் வந்து 100க்கு எழுதி 45 எடுத்தால் பாஸு. இனிமேல் நீங்கள் தேர்ட் அட்டம்ப்ட் மேலே போகிறப்போ உங்களுக்கு இன்டர்னலே கிடையாது, இன்டர்னல் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் 50% எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கலாம். 50 மார்க் எடுத்தால் போதுமா, இல்லை 55, 65 இந்த மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்து, இப்போ நான் வந்து ஒரு 65 எடுத்தால் மட்டும் தான் எனக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ இங்கே வந்து அதாவது 60க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் உங்களோட மார்க்கை 100க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா 60 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இன்டர்னலே கிடையாது அப்படிங்கிறப்போ நான் வந்து தனியாக 50 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் நான் வந்து இது அஃபீஷியலாக ரெகுலேஷன் 2021ல் இந்த 14.23 ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் ஒரு கண்டென்ட் வந்து அதாவது அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். பட் அஃபீஷியலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து 50% தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் அதர்ஸை வந்து கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அஃபீஷியல் பிடிஎஃப்லாம் கொடுத்துருந்ததையும் அந்த நெட்டில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிங்க் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு வந்து 50% எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் தனியாக எடுக்கணும். நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் எழுதி 50 எடுக்கணும். நார்மலாக 45, 50 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இன்டர்னல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு மேலே போகிறப்போ உங்களோட இன்டர்னல் மார்க்கே கன்சிடர் பண்ணாமல் தான் உங்களோட மார்க் ஷீட்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிசல்ட்லேயும் வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலுமே எனக்கு இன்னும் எவ்வளோ பாஸ் மார்க் தெரில அப்படின்னா, இதில் வந்து நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னா 50% அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களோட எண்ட் செமஸ்டரில் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் 100க்கு எழுதுறதுல 50 எடுத்தால் போதும். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஸோ அதுவும் வந்து இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், கம்மியாக வரும்னா உங்களுக்கு 30 அந்த மாதிரி தான் வரும். அப்போ எனக்கு கண்டிப்பாக அது அரியரில் தான் ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே தான் வந்து நான் நெட்டில் ரிசர்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்னல் இல்லாமல் வர்ற அப்படிங்கிறனால ஸோ ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரா மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் எழுதுகிற மார்க்கை ரா மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 50லேருந்து 55 வந்து நீங்கள் நார்மலாக எடுக்கீங்க அப்படின்னா, அதாவது செமஸ்டர் எழுதி 50 மார்க் எடுக்கணும். அதுதான் உங்களோட எலிஜிபிள் க்ரைட்டீரியா. ஸோ 50 மார்க் எடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50லேருந்து 55 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ 30லேருந்து 33 தான் வரும். ஸோ இப்போ இந்த கன்வெர்ட் பண்ணுற மார்க் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை கன்சிடர் பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட் வரும், 33னா நம்ம ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், இதை நீங்கள் டோட்டலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்னல்லாம் வந்து சேர்க்காமல் ஆட் பண்ணுறப்போ உங்களோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 55%க்குள்ளே போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயத்தில் வந்து சி கிரேட் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ப்ரோ பட் இதை கன்வெர்ட் பண்ணி தானே நம்ம மார்க் ஷீட்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் நெட்டில் ரிசர்ச் பண்ணுறப்போ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ரா மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ ரா மார்க்ஸ் நீங்கள் வந்து இன்டர்னலாம் எழுதிருக்கீங்களா, அதுதான் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா. அதாவது எக்ஸாமோட அந்த உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறப்பையும் அதில் வந்து அப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணுற மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 30, 33 வந்தாலும் உங்களோட மார்க் ஷீட்டில் பிரிண்ட் ஆகி வர்றப்போ இந்த 50, 55ங்கிற மாதிரி இருக்கிற அந்த கன்வெர்ட் பண்ண மார்க்ஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கபடி உங்களுக்கு நான் இந்த டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது வந்து அந்த டைம் மார்க்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஓவரால் கால்குலேஷன்லாம் இருக்கும். பட் இதுதான் அப்ராக்சிமேட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து நார்மலாக 50க்கு கம்மியாக போயிட்டீங்கன்னா, அதாவது நார்மலாக செமஸ்டர் எழுதுறதுல 45 எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு மேலே போகிறப்போ 50 கம்மியாகிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து 60 கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் 30 கீழே போகும்.
ஸோ அதே மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணுறப்பையும் 50 கம்மியாக வந்துடும். ஸோ நார்மலாக கன்வெர்ட் பண்ணுற அதாவது 60 கன்வெர்ட் பண்ணுற ஸ்டெப்பை பார்க்காம இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். நீங்கள் எடுக்கிற ரா மார்க்ஸ் தான் உங்களுக்கு டோட்டலாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் வந்து இங்கே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து வருது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நான் செக் பண்ண வரைக்கும் ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அஃபீஷியலான பிடிஎஃபில் 50% தனியாக நீங்கள் வந்து செமஸ்டரில் எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நெட்டில் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.